ஓகே ஓகே. ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் மிஷன் கூட. சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதேயோட அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் 100 டேஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போது நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி, இல்லை மச்சா நான் வேற மாதிரி படம் பண்ண போகிறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அது படம் பண்ண வேணாம், நான் வந்து என்னோட ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேறு மாதிரி படங்கள் பண்ணோன்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணான்னு சொன்னார் அவர். நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன் மச்சான், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம ஒரு அதை நோக்கி போகிறோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய ஹிட்டு கிடைக்கணும். அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து அது ஆல்ரெடி இவர் ப்ரூவ் பண்ணார். இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து யூ ஹேவ் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுலேருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓடாயாட்டுக்குட்டி எல்லாம் வந்தது. ஸோ நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்லுவேன், மச்சா டூ அ ஃபிலிம் வித் அ பிகர் ஸ்டார். ஒருவேளை நாங்கள் ஒன்றா ஆரம்பிச்சதுனாலே தெரியல, அவரோட வெற்றியின் போது அவரோட சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி, எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு தோணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைப்புலி தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த ட்ரெயினோட இந்த பயணத்தில் ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறின ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். ஐ கேம் த லாஸ்ட் மினிட். அண்ட் மச்சா வித்தியாசமாக என்ன மச்சா சார், நான் ஒன்று கேட்கவா சார்? இல்லை திடுக்கிடுமா அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் ஃபோனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருக்குமா? மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் வரும், என்ன உங்க ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்க கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியா இருப்போம். ஓ சாரி சார். அவன் கேரளால பிஸியா இருப்பான், நான் தமிழ்நாட்டுல பிஸியா இருப்பேன்மா. மன்னிச்சிடுங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுமா. ஓகே சார். 6 மணிக்கு மேல சீரியஸ் ஆயிடுவோம் நாங்க. ஓகே சார். வித்தியாசமா எதுவும் இல்லை. அன்னைக்கு ரொம்ப தெளிவா இருந்தாரு, இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காரு. அன்னைக்கும் வந்து கேசரி சார் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடா இருக்கும், ரொம்ப சத்தமா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் அப்படி இல்ல, அத சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. இல்ல அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சாப்பிடு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவார் எனக்கு. ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும் அவருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா, சாப்பிடும்போது அச்சிச்சி போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இல்லை மச்சான், இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல. ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு மச்சான், இதோட சொல்லி நல்லா ரொம்ப அழகா. Sorry. Thank you Naren sir. So anyways, train, I am so happy to be part of it. இது வந்து let it become a, என்ன சொல்றது, let it run. Yes. Non stop. Thank you. Thank you.